So hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvichura TNPSC Academy. இப்போ இந்த வீடியோல ஏப்ரல் 3rd கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் குவிக்கா ரிவைஸ் பண்ணிடுவோம். So first World Youth Parliament 2026ல இந்தியாவை யார் ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸ்துதி பிரதன். நெக்ஸ்ட் லக்ஷ்யா இனிஷியேட்டிவ் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். நெக்ஸ்ட் சமர்த் ஸ்கீம் எந்த செக்டரோட அசோசியேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டெக்ஸ்டைல். நெக்ஸ்ட் MLAtrack.com பிளாட்ஃபார்மை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. நெக்ஸ்ட் ஸ்வாட் சேட்டலைட்ல இருந்து கலெக்ட் ஆன டேட்டாஸை யூஸ் பண்ணி புது ஓஷன் ஃப்ளோர் மேப்பை எந்த ஸ்பேஸ் ஏஜென்சி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாசா. நெக்ஸ்ட் 2026 G7 சப்மிட்டை எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். ஜூன் 15 to 17 தான் இந்த சப்மிட் நடக்க போகுது. நெக்ஸ்ட் அன்மோல் ஸ்கீமை எந்த கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. இதோடைய அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் நியூபார்ன் மானிட்டரிங் ஃபார் ஆப்டிமல் லைஃப் கேர். நெக்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் ஃப்ரைட் ஒன்லி புல்லட் ட்ரெயின், அதாவது உலகின் முதல் பிரத்யேக சரக்கு புல்லட் ரயிலை எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஸோ இந்த ஒரு மைல் ஸ்டோன் மூலியமா ஜப்பான் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல ஒரு பெரிய மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் பலேந்திரா ஷா எந்த கண்ட்ரியோடைய பிரைம் மினிஸ்டரா எலக்ட் செய்யப்பட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நேபாள். ஸோ இவர் தான் வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர். இவருடைய ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 35. நெக்ஸ்ட் 2026 இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் வழங்கி கௌரவப்படுத்தப்பட்ட நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நந்தமுரி பாலகிருஷ்ணா. ஸோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எர்த் ஹார், அதாவது புவி மணி நேரத்தை எந்த ஆர்கனைசேஷன் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட், அதாவது உலக வனவிலங்கு நிதியம் தான் இதை ஆர்கனைஸ் பண்றாங்க. அக்ராஸ் த வேர்ல்ட் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் இந்த ஈவெண்ட்டை யார் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அக்ராஸ் த வேர்ல்ட் எனர்ஜி கன்சர்வேஷன் கிளைமேட் சேஞ்ச் பத்தின அவேர்னஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஒவ்வொரு வருஷமுமே மார்ச் நைட் 8:30 to 9:30 1 hour நான் எசென்ஷியல் லைட்ஸ், அதாவது உபயோகத்தில் இல்லாத விளக்குகளை ஸ்விட்ச் ஆஃப் பண்றதுக்கான ஈவெண்ட் தான் இந்த எர்த் ஹார். நெக்ஸ்ட் பயோடெக்னாலஜி ரிசர்ச் இனோவேஷன் கவுன்சில் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழே தான் இது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஃபியூச்சர் சயின்டிஃபிக் லீடர்ஸ் அண்ட் இனோவேஷன் எக்கோ சிஸ்டமை பில்ட் பண்றதுக்காக இப்போ ரீசெண்டாக பயோடெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் கவுன்சில் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரிசர்ச் அட்வைசரி மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐமெக்ஸ் டிடிஎக்ஸ், அதாவது அயன்ஸ் மேரிடைம் எக்ஸைஸ் டேபிள் டாப் எக்ஸைஸ் 2026 யார் ஹோஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொச்சி. இந்தியன் நேவி தான் இந்த ஒரு எக்ஸைஸை ஹோஸ்ட் பண்றாங்க. அயன்ஸ் மெம்பர் நேஷன்ஸ், அதாவது இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த எக்ஸைஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இன் அண்ட் அரௌண்ட் இந்தியன் ஓஷனுடைய மெரிடைம் செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸைஸ் கண்டக்ட் பண்ணப்படுது. அயன்ஸ் மெம்பர் நேஷனுடைய சேர்மன்ஷிப் யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியா. 2026ல இருந்து 2028 வரைக்கும் இந்தியா இதோடைய சேர்மனா இருக்க போறாங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழே தான் இது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அக்ராஸ் த வேர்ல்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதற்றத்தின் காரணமா நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ்ல கூட ஃபுட் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி வந்து ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்பிஜி சார்ஜஸ், ஃபியூயல் சார்ஜஸ்னு மென்ஷன் பண்ணி அடிஷனலாக எந்த சார்ஜஸையும் கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி எதுக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 கலெக்டிவ் கன்சியூமர் ரைட்ஸை என்ஃபோர்ஸ் பண்றதுக்காகவும் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸை ப்ரிவென்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் 2025-26க்கான இந்தியா ஸ்கில்ஸ் நேஷனல் காம்படிஷன் எங்க நடந்து முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கிரேட்டர் நொய்டா. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியன் யூத்ஸ் உடைய எக்ஸலன்ஸை ப்ரொமோட் பண்றதுக்காக நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய சப்போர்ட் மூலியமா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் தான் இந்த ஒரு ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2025க்கான PLFS ரிப்போர்ட்டை எந்த மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டையும் ட்ராக் பண்றதுக்காக நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ்னால 2017ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க ரிப்போர்ட் தான் இந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. ஸோ ஆஸ் பர் த ரீசன்ட் ரிப்போர்ட் இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 3.1% டிக்ளைன் ஆயிருக்குன்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கான நேஷனல் கமிஷனுடைய சேர்மனா, அதாவது தேசிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைய தலைவராக யாரை நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சாத்வி நிரஞ்சன் ஜோதி. நெக்ஸ்ட் 2026 ஜெம், அதாவது குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட்
ஆக்சஸ் அண்ட் ஈக்விட்டி கவுண்டவுன் டு 2030 ரிப்போர்ட் எந்த ஆர்கனைசேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் தான் இந்த ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் த வேர்ல்ட் குளோபல் எஜுகேஷனல் கேப்ஸை ஹைலைட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஆஸ் பர் த ரீசென்ட் ரிப்போர்ட் 2024-25 அகாடமிக் இயர்ல த்ரூ த வேர்ல்ட் கிட்டத்தட்ட 273 மில்லியன் சில்ட்ரன் அண்ட் யூத் வந்து அவுட் ஆஃப் ஸ்கூல்ல இருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், அப்கிரேடட் இன்டெகிரேட்டட் டிசீஸ் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராம், அதாவது மேம்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த நோய் கண்காணிப்பு திட்டத்தை எந்த அமைச்சகம் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அதாவது சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தான் இந்த ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அண்ட் அவுட் பிரேக்ஸ், அதாவது பரவக்கூடிய நோய் தொற்றை ட்ராக் பண்றதுக்காக நேஷனல் ஹெல்த் மிஷனால 2004ல லான்ச் பண்ணப்பட்ட இனிஷியேட்டிவ் தான் இந்த ஐடிஎஸ்பி. இப்போ எதுக்காக இந்த அப்கிரேடட் ஐடிஎஸ்பியை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பயோ எமர்ஜென்சி, பயோ வார்ஃபேர், பயோ டெரரிசம் இந்த மாதிரியான பயோ த்ரெட்ஸை ஏர்லியராகவே டிடெக்ட் பண்ணி ரியல் டைம் சர்வைலன்ஸை ப்ரொவைட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு அப்கிரேடட் ஐடிஎஸ்பியை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், பிரதம மந்திரி ஃபார்முலேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கீம், அதாவது பிரதம மந்திரி நுண் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தை எந்த அமைச்சகத்தால அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, அதாவது உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இந்த ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. FPOs, அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், செல்ஃப் ஹெல்ப் குரூப், கோஆபரேட்டிவ்ஸ் இவங்களுடைய மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸை அப்கிரேட் பண்றதுக்காகவும் ஃபார்மலைஸ் பண்றதுக்காகவும் 2020ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியால லான்ச் பண்ணப்பட்ட இனிஷியேட்டிவ் தான் இந்த PMFME. ஸோ ஆஸ் பர் த ரீசென்ட் ரிப்போர்ட் இந்த PMFME ஸ்கீம்க்கு கீழே கிட்டத்தட்ட 1.72 lakh லோன்ஸ் சாங்ஷன் ஆயிருக்குன்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுர TNPSC அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.